வணக்கம் நண்பர்களே. நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது உங்க உள்ளம் ஏதோ ஒரு மாற்றத்த தேடிக்கிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கை கொஞ்சம் நிறுத்தம் எடுத்த மாரி தோணுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நீங்க வாழ்க்கைய உண்மையிலேயே மாத்தணும். உங்க மனசு, உங்க விதி, உங்க அதிர்ஷ்டம் எல்லாம் மாறணும் என்று நினைக்கிறீங்களா? அப்படியானால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் மாற்றம் தரும். அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆனா அது உங்க மனசுல தீப்பொறி பறக்க வைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பயணத்தோட சேர்ந்து வா நண்பா. வாழ்க்கை ஒரே மாரி போகாது. ஒவ்வொருத்தருக்கும் சில நிலைகள் வரும். சலிப்பு, தோல்வி, குழப்பம், மன அழுத்தம். ஆனா அந்த நேரத்துல நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நம்ம பழக்கத்த மாத்தணும். ஏன்னா ஒரு பழக்கம் தான் ஒரு மனிதனின் விதி. ஒரு நல்ல பழக்கம் உன்னை உச்சிக்கு கூட்டும். ஒரு கெட்ட பழக்கம் உன்னை அடிக்கடி கீழே தள்ளும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, சிந்திக்காம பேசுறது. நாம் நம்மளாலே நம்ம வாழ்க்கைய சாபமா மாத்திக்கிறோம். நீங்க ஒருபோதும் யோசிச்சீங்களா, என் வாழ்க்கை எப்போதுமே கஷ்டமா தான் அப்படின்னு? அது உங்க வாழ்க்கை கஷ்டமா இல்ல. உங்க மனசு நெகட்டிவா இருக்குது. நம்ம நாக்கு சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. நீங்க என்னால முடியாதுன்னு சொல்லும்போது, உங்க மூளை அத உண்மையா நம்புது. நீங்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது, அதிர்ஷ்டம் கூட உங்க வீட்ட விட்டு போயிடும். ஆனா நீங்க என்னால் முடியும், நான் தகுதி உடையவன்னு சொல்லும்போது, அந்த அதிர்ஷ்டமே திரும்ப வந்து உங்க கதவ தட்டும். ஒரு நாள் ஒரு சிறிய பறவை கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு வெளி உலகம் தெரியாது. ஒரு நாள் அந்த கூண்டின் கதவு திறந்தது. ஆனா அது பறக்கல. ஏன்னா அது நம்பல. நமக்கும் அதேதான் நண்பா. வாய்ப்புகள் இருக்குது, கதவுகள் திறக்குது. ஆனா நம்ம பழக்கங்கள், நம்ம பயம், நம்ம நம்பிக்கையின்மை நம்மள தடுக்குது. அதனால தான் சொல்றேன். உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா பழக்கத்த மாத்துங்க. முதல் பழக்கம், தாமதம் செய்யாத பழக்கம். நாள பண்ணலாம் என்று சொல்றது, நம்ம வாழ்க்கையை அழிக்க மிகப்பெரிய பொய். இன்னைக்கு தான் நேரம். இப்போதான் வாய்ப்பு. இப்போ செய்யுங்க. ஒரு வாழ்க்கை எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் ராத்திரி லேட்டாய் தூங்குவான். காலையிலே லேட்டாக எழுந்து ருஷ்ஷாக ஆபீஸ் போவான். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ், கோபம், டென்ஷன், இதுதான் அவன் லைஃப். ஒரு நாள் அவன் கேட்டான், நான் ஏன் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஃபீல் பண்றேன்? அவன் தீர்மானிச்சான், நாளை முதல் 5 மணிக்கே எழுந்துறேன். முதல் நாள் கடினம், 2ஆம் நாள் சிரமம். ஆனா 21 நாளுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை தானே மாறிடுச்சு. இதுதான் பழக்கத்தின் சக்தி. பழக்கத்தின் சக்தி. ஒரு விதை மாதிரி தான் பழக்கம். அது நல்ல விதையா இருந்தா மரம் நல்லா வளரும். கெட்ட விதையா இருந்தா வாழ்க்கை கருங்கடல் மாதிரி மாறும். நீ தினமும் தாமதமா எழுந்தா நீ நேரத்தையும் வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் இழக்கிற. ஆனா நீ 30 நாள் காலையில எழுந்தா உன்னோட வாழ்க்கை முழுக்க மாறி போகும். இதெல்லாம் சொல்றது பொய்யில்ல நண்பா. மனசு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. நீ எதுக்கு ட்ரெயின் பண்றேன்னு அதுக்கே அது பழகிடும். 2வது பழக்கம், நெகட்டிவ் மனிதர்களிடமிருந்து விலகும் பழக்கம். உன்னை நம்பாதவர்கள், உன் கனவுகளை கேலி பண்றவர்கள், இவர்களோட இருக்கிற அளவுக்கு நீ பின்னால் போவ. உன்னோட சக்தி அவர்களோட வார்த்தையிலே ஒழிஞ்சு போகும். அதனால உன்னோட மனசை காப்பாற்று. சுற்றுலா பாசிட்டிவ் மனிதர்களை வைய. 3வது பழக்கம், நன்றி சொல்லும் பழக்கம். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்ததும் நன்றி கடவுளேன்னு சொல்லுங்க. அது சின்னதா தோன்றும். ஆனா அது உங்க மனச மாற்றும். நன்றி சொல்லும் மனிதன் குறை சொல்ல மாட்டான். நன்றி சொல்லும் மனசுல அமைதி இருக்கும். 4வது பழக்கம், அன்பு காட்டும் பழக்கம். அன்பு ஒரு சக்தி. நீங்க எதுக்கும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு அன்பு காட்டினா, அந்த சக்தி உங்களுக்கே திரும்பி வரும். அது உங்க வாழ்க்கையை ஒளிபடச் செய்யும். 5வது பழக்கம், மன்னிக்கும் பழக்கம். நீங்க யாரையாவது வெறுக்கிறீங்கன்னா, அந்த கோபம் உங்க மனசுல நஞ்சா மாறுது. மன்னிச்சுட்டு விடுங்க. ஏன்னா மன்னிப்பு ஒரு பரிசு இல்ல, அது ஒரு விடுதலை. வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, உங்க மனச ட்ரெயின் பண்ணணும். எப்படி ஜிம் போகிறோம், உடல ட்ரெயின் பண்ண, அதே மாரி மனசையும் தினமும் ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக தினமும் 10 நிமிஷம் அமைதியா உங்க மனசோட பேசுங்க. நான் என்ன ஆகணும்? நான் எப்படி வளரணும்? ன்னு கேளுங்க. பதில் கிடைக்கும். ஏன்னா கடவுள் பேசுறான் நம்ம உள்ளத்துல தான்.
நீங்க கவனிச்சீங்களா? சில மனிதர்கள் எதையும் தொடினா வெற்றி. அவர்கள்கிடம் அதிர்ஷ்டம் இல்ல நண்பா பழக்கம் இருக்கு. அவர்களின் பழக்கம் நேரம் பின்பற்றுவது, நம்பிக்கையோடு சிந்திப்பது, தினமும் மேம்பட முயற்சிப்பது. அதனால அவர்களின் வாழ்க்கை உயர்ந்து போகுது. நம்ம வாழ்க்கையில நம்ம பழக்கங்கள் தான் நம்ம அதிர்ஷ்டம். நீங்க தினமும் ஒரு நல்ல பழக்கத்த சேர்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை முழுக்க மாறி இருக்கும். ஆனா பழக்கத்த மாத்தணும்னா, மனசு ரெடியாக இருக்கணும். மனசு சொல்லும் இது சாத்தியம் இல்ல. அப்ப நீ சொல்லணும் என்னால் முடியும். ஒவ்வொரு தடவையும் நீ உன்னையே ஜெயிச்சால், நீ உன் வாழ்க்கையே ஜெயிப்ப. இதுவரைக்கும் உனக்கு மோட்டிவேஷன் கிடைச்சிருந்தா, ஒரு லைக் போடு நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இன்னும் ஆழமான ரகசியம் வருது. மன ரீதியான சக்தி. உன் பழக்கங்கள் உன்னோட மன ஆற்றலை தீர்மானிக்குது. பழக்கம் நல்லதா இருந்தா, அது தெய்வத்தோட இணைப்பை வலுப்படுத்தும். பழக்கம் கெட்டதா இருந்தா, அது உன் கர்மா சர்க்கிள்ல குழப்பம் வர வைக்கும். முனிவர்கள் சொல்லியிருக்கு, தினமும் ஒரே வேளையிலே எழுந்தா, அது உன்னோட உடம்பையும், ஆன்மாவையும் ஒத்திசைக்குது. நண்பா, இந்த வீடியோ பார்க்குற நீ ஒரு சாதாரணவன் அல்ல. உன் உள்ளம் ஒரு ஒளி தேடுறது. அந்த ஒளி உன்னுள் தான் இருக்கு. உன்னோட பழக்கங்கள் அந்த ஒளிய மறைக்குது. அந்த மேகத்த தள்ளிவிடு. உன்னுள் இருக்கும் பிரகாசத்த வெளிக்கொண்டு வா. இனி முதல் நீ சிந்திக்கிறது நல்லதா இருக்கட்டும். பேசுறது நம்பிக்கையோட இருக்கட்டும். செய்யறது உறுதியோட இருக்கட்டும். அப்ப நீயே உனக்கு ஒரு அதிர்ஷ்டமா மாறுவ. நீங்க வாழ்க்கைய உண்மையிலே மாத்தணும்னா, இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. இனி என் பழக்கத்தை நான் கட்டுப்படுத்துவேன். அந்த நாளிலிருந்து தான் உன் புதிய வாழ்க்கை ஆரம்பம். நண்பா, உன் மனசு, உன் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல். அத நீயே கையில்வ. மத்தவங்ககிட்ட கொடுக்காதே. இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நீங்க உண்மையிலேயே வாழ்க்கைய மாத்தணும்னா, இந்த மாரி வீடியோக்கள தினமும் பார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றம் தான் பெரிய வெற்றிக்கான வழி. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ இதுதான் நேரம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான முதல் படி இதுதான். நம்மோட சேர்ந்து பயணத்த தொடங்கு. வாழ்க்கை மாறும்.